வணக்கம்மா, நான் தரகர் சண்முகம் பேசுறேன். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? நான் இன்னும் ஹாஸ்பிடல் தான்மா இருக்கேன். இன்னும் உங்களுக்கு குணமாகலையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, ஆனா முழுசா குணமாகலம்மா. அப்படியா? அம்மா, மாப்பிள்ளை விஷயம் நல்லபடியா முடிஞ்சா? அது தெரிஞ்சுக்கதாம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நல்லபடியா முடிஞ்சது. சூர்யாவுக்கு மாப்பிள்ளைய புடிச்சு போச்சு. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்த வெள்ளிக்கிழமைன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஆமா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சரி, மாப்பிள்ளை கிட்ட நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் சொல்லிட்டோம்மா. அவங்க கேட்ட அட்வான்ஸ் பணத்துல கூட நான் ₹10 எடுக்கலாமா. மொத்த பணத்தையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டோமா. ஆமா, எதுக்குமா இப்படி கேக்குறீங்க? மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வாய் அதிகம், மத்தபடி எல்லாம் ஓகே தான். இத பாருங்க, தாலி கட்டுற டைம்ல மாப்பிள்ளை ஓடி போயிடணும். சரிங்கம்மா. அத பத்தி அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? அம்மா, முக்கியமான கண்டிஷனு அதுதானம்மா. அத எப்படிமா நான் சொல்லாம இருப்பேன்? மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிட்டோமா. கண்டிப்பா முகூர்த்த நேரத்துல ஓடி போயிடுவான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. சரி சண்முகம், உடம்ப பாத்துக்கோங்க. டிஸ்சார்ஜ் ஆன உடனே வீட்டுக்கு வாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்போ நான் போனை வச்சிடறேம்மா. தரகர் என்ன சொல்றாரு ஆண்டி? அந்த ஆள் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானாமா. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நேரா வந்து பாக்குறேன்னு சொன்னான். அப்ப இனிமே நம்ம தரகரை எதிர்பார்க்க வேண்டாம், கல்யாண வேலையை நாமளே ஆரம்பிச்சிடலாம். என்ன சிஸ்டர்? ஆமாமா, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஜாஸ்மின், கல்யாண வேலையெல்லாம் உடனே ஆரம்பிக்கணும். ஜாஸ்மின், அத்தை உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த மாரி என்ன எப்படி எல்லாம் பழி தீர்த்துக்கிட்டா, பதிலுக்கு அவளை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ண போற பியூட்டி குவீன்? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. இதையே சாக்கா வச்சு மாரிய எனக்கு வேலைக்காரியா மாத்த ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அது என்ன திட்டம் பியூட்டி குவீன்? கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அதிரடி சஸ்பென்ஸா? சூர்யா மாமா, நீங்க கேட்டது எல்லாமே ரெடி. மாரியும் ரெடி. மாரி கிட்ட நல்லத்தையும் விவரமா சொல்லிட்டேன். நீங்க ஆரம்பிங்க. மாரி, இப்ப நான் உனக்கு நலுங்கு வைக்கிறத நீ நல்லா நோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி நீ ஜாஸ்மினுக்கு நலுங்கு வைக்கணும், சரியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார். சரி, வந்து உட்காரு, வா வா. இந்த கண்குள்ளா காட்சிய நான் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்ட போதுமா? தாராத்த, ஜாஸ்மின், ஸ்ரீஜா, சங்கர் பாண்டி சித்தப்பா இவங்க எல்லாம் பார்த்து வயிறு எறிய வேண்டாம், நல்ல வயிறு எறியணும். சரி மாமா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சரி. எங்க மாரிய சமாதானப்படுத்த போட சூர்யா மாப்பிளையே இன்னும் காணோம். மாறி இன்னமும் அடம் பிடிச்சிட்டு இருப்பா போல. அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டாம், அதான் லேட் பண்ணிட்டு இருக்கா. அவளை விட்டு தான் பிடிக்கணும். அத்தை, சங்கர் பாண்டி சித்தப்பா, ஸ்ரீஜா, எல்லாரும் மேல வாங்க. எதுக்கு இது இப்படி காட்டு கத்து கத்துது? ஏய், எதுக்கு இப்ப எல்லாரையும் மேல கூப்பிடுற? நீங்க எல்லாரும் கொஞ்சம் மேல வாங்க. அங்க வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கொஞ்சம் பாருங்க. சிஸ்டர், என்னன்னு தெரியலையே சிஸ்டர், என்னன்னு தான் போய் பாப்போம். வாங்க. கொஞ்சம் இருங்க, இத வந்துரும். போயிட்டோம். வா மாமா, இதோ வந்துடுறேன் மாமா. வாங்க மாப்பிள்ள. ரா 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 ரா, வாங்க 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 வாங்க. தன்னாரே 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 தன்னாரே
நாங்க எல்லாரும் சுத்தி இங்கதான் நிக்கிறோம். இவன் இந்த தடவு தடவுறானே. சூர்யா, அம்மா, வாங்கம்மா. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? மாரிக்கு எடுத்து சொல்லி கூட்டிட்டு வருவேன்னு நாங்க எல்லாரும் கீழே காத்துட்டு இருந்தா நீ என்னடானா இங்க வந்து மாரிக்கு நலுங்கு வச்சிட்டு இருக்க? என்னப்பா சூர்யா இதெல்லாம்? எல்லாம் ஜாஸ்மினோட ஆசையை நிறைவேற்றதாமா. என்ன சூர்யா சொல்ற? மா, மாரி நலங்கு வைக்கணும்னு ஜாஸ்மின் ஆசைப்படுறா. ஆனா மாரிக்கு நலங்கு வைக்க தெரியாது. அதுக்காக தான் மாரிக்கு நலங்கு வைக்கிறத கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது முடிஞ்சதும் மாரி ஜாஸ்மினுக்கு நலங்கு வைப்பா. ஜாஸ்மின் ஆசையும் நிறைவேறிடும். பிரமாதம் மாப்ள, பிரமாதம். அருமையான விளக்கம். ஹாஸ்னி, சொல்லுங்க மாமா. அடுத்ததா தண்ணி ஊத்தணும். நீ இந்த ஜல்லடை எடுத்து புடி. ஐயோ, வயசுக்கு வரும்போது ஊத்துவாங்களே அது மாதிரியா ஊத்துறானே. மாரி, சிஸ்டர், தம்பி மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே சிஸ்டர். அதுவும் அந்த பையனுக்கு வாய் ஜாஸ்தி. ஓகே, குத்துறம் போலவே இருக்குது. அத்தை, ஜாஸ்மினா பாடா படுத்துறான் அத்தை. நாளுக்கு நாள் அவனோட டார்ச்சர் அதிகமாயிட்டே போகுது அத்தை. இது எதுல போய் முடியுமோன்னு தெரியல. சிஸ்டர், தம்பி மாப்பிள்ளை கொஞ்சம் அடக்கித்தான் வைக்கணும் சிஸ்டர். சூர்யா மாப்பிள்ள கையால தாலி கட்டிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பியூட்டி குவீன் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்குது. இல்லன்னா அதே வாயை பிடிச்சு கிழிச்சிரும். கன்ஃபார்மா நடக்கும். ஜாஸ்மின், வந்துட்டியா? ஆண்டி, அந்த டம்மி முருகன் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் ஓடி போறதுக்குள்ள நான் ஓடி போயிருவேன். பியூட்டி குவீன், என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? உனக்காக நாங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மேரேஜுக்கு. அவனால என் நிம்மதியே போச்சு அங்கிள். வாண்டடா வந்து எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறான். என்ன பண்றது? இப்ப எதுக்கு அவன் வந்து எனக்கு சந்தன நலங்கெல்லாம் வைக்கிறான்? அதுக்கு பதில் நான் சொல்றேன். வந்துட்டான். மேடம், சூர்யா சாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் அப்பெல்லாம் பண்ண மேடம். நான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு சூர்யா சாரு என்ன தனியா கூட்டு போய் பேசினார்ல, அப்ப என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? என் டார்லிங் மேல அதீத காதல் இருக்கணும், அதிகமான பாசம் இருக்கணும்னு சொன்னாரு. ஓஹோ. இப்ப நானே பிடிவாதமா அழகு தேவதைக்கு நலங்கு வச்சதால நான் அழகு தேவதை மேல வச்சிருந்த லவ்வ சூர்யா சாரு புரிஞ்சிருப்பாரு. சூர்யா சார் மனசுல ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சாதானே கல்யாணம் வரைக்கும் நான் டிராவல் பண்ண முடியும். மணமேடைக்கு போற வரைக்கும் சூர்யா சாருக்கு என் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது மேடம். அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் நடந்துக்கிறேன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். முருகன் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. பாத்தியா, நான் கரெக்டா தான் டார்லிங் இருக்கேன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. ஏற்கனவே தாக்காது, இப்ப இன்னும் மோசமா போகும் போல இருக்குதே. ஆண்டி, இவன் சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. இவன் மனசுல வேற என்னமோ இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் நடிக்கிறான். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து ஓடி போக போறவன் நான். அதுல நான் தெளிவா இருக்கேன். தேவையில்லாம நீங்க பயப்பட வேணாம். வரட்டா டார்லிங். போயிட்டான்.
ஆண்டி மறுபடியும் சொல்றேன், எனக்கு என்னமோ இந்த டம்மி மேல டவுட்டா தான் இருக்கு. அவன் சொன்னது நீ கேட்டல, மனமேடை வரைக்கும் வந்துட்டு ஓடி போறதுல அவன் தெளிவாதான் இருக்கான் ஜாஸ்மின். தேவையில்லாம நீ குழப்பிக்காத, புரியுதா? சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆண்டி மாறி பண்ண வேண்டிய வேலைய சூர்யா பண்ணிட்டு இருக்காரு? தெரியலையே ஜாஸ்மின், இரு கேக்குறேன். சூர்யா, மா நீ கிச்சன்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வெந்நீர் வைக்கிறமா. உனக்கு வெந்நீர் வேணும்னா மாறிக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே சூர்யா. இந்த வேலையெல்லாம் நீ எதுக்குப்பா பண்ணணும்? இந்த வேலையில நீங்க செய்யலாமா சூர்யா? என்கிட்டயோ இல்ல ஆண்டி கிட்டயோ கேட்டிருந்தா கூட நாங்க வச்சு கொடுத்திருப்போம்ல. வெந்நீர் எனக்கு இல்ல ஜாஸ்மின், மாரிக்குதான். மாரிக்கா? ஏன் மாரிக்கு என்னாச்சு? நலங்கு வச்சு குளிச்சதுல மாரிக்கு சளி பிடிச்சிருச்சுமா. கண்டினியூஸா தும்பிக்கிட்டே இருக்கா. அதான் ஆவி பிடிக்கிறதுக்காக வெந்நீர் வைக்கிறமா. சரிப்பா சூர்யா, அதுக்காக நீதான் இதெல்லாம் செய்யணுமா? என்னம்மா நீங்க? எனக்கு ஒண்ணுனா மாரி தானே என்ன கவனிச்சுக்கிறா. அவளுக்கு ஒண்ணுனா ஹஸ்பண்ட் நான் தானே கவனிச்சுக்கணும். அவ்வளவுதான். கிட்டவா. பாரு சளி இன்னும் இருக்கு. வா சொன்ன கேளு. போதும் வா ஹஸ்பண்ட் சார். வா உள்ள வா. அட வான்றேன். இப்ப எப்படி இருக்கு மாரி? நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் சார். உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மாரி, நீ எனக்கு மனைவியே கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, செக்ல யார் பேருமா எழுதுறது? யார் பேரும் எழுத வேண்டாம்ப்பா, அத மேனேஜர் ஃபில் பண்ணிப்பாரு. நீ பிளாங்க் செக்காவே கொடுத்துரு. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பிளாங்க் செக்கே கொடுத்துறேன். எதை சொன்னாலும் கேட்பான் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கானே. ஹஸ்பண்ட் சார், வந்துட்டா. என்னாச்சு மாரி? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஜூஸ் குடிச்சிட்டு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. இல்ல மாரி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இல்ல ஹஸ்பண்ட் சார், நீங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, இது குடிங்க.
ஐயோ கொட்டிட்டாளே. என்னாச்சுண்ணே? மாறி செக்குல ஜூஸ கொட்டிட்டா. என்ன மாதிரி இது? மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார், கை தவறிடுச்சு. தெரியாமலா பண்றான், தெரிஞ்சுதான் பண்றான். மாறி, செக் நல்லா நனைஞ்சு போச்சு, ஈரமா இருக்கு. இதுல கையெழுத்தும் போட முடியாது. வேற செக் புக் இருக்கா? வேற இல்ல ஹஸ்பண்ட் சார், இது ஒண்ணுதான் இருந்துச்சு. இனிமே பேங்க்ல எழுதி கொடுத்துதான் வாங்கணும். சாரிமா, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. நான் பேங்க்ல இருந்து செக் புக் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செக் போட்டு தரேன். ஹஸ்பண்ட் சார், அவசரம்னு தானே அத்தை பணம் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் எதுக்காக தள்ளி போடணும்? இப்பதான் இருக்கிற இடத்துல இருந்தே பணம் அனுப்புற வசதி இருக்குல்ல. ஓ, நீ ஆன்லைன் பேங்கிங் பத்தி சொல்றியா? அதான் ஹஸ்பண்ட் சார், அத்தை கேட்ட பணத்தை அப்படியே அனுப்பிடலாம். பணமும் உடனே போய் சேர்ந்துரும்ல. எப்பவும் சைலண்டா வர மாதிரி இப்ப சொடுக்கு வேற போட்டு வராளே. தெரியாம கை தவறி செக் புக்ல ஜூஸ் கொட்டல. நான் தான் வேணும்னே ஜூஸ கொட்டினேன். எங்களுக்கும் தெரியும். இத்தனை நாளா நீங்க எவ்ளோ பணம் கேட்டாலும் ஹஸ்பண்ட் சார் காரணம் கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்திருப்பாரு. ஆனா இனிமே நான் அப்படி கொடுக்க விட மாட்டேன். என்ன ஒரு வன்மம்? தேவி அம்மாவும் என் மாமனாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது. இத்தனை வருஷமா நீங்க ஏமாத்தி சுருட்டினதெல்லாம் போதும். இந்த சொத்துல இருந்து இனிமே ஒத்த ரூபா கூட உங்களால சுருட்ட முடியாது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். அடி பாவி, உங்க குணத்தை மாத்திக்கிட்டு திருந்திக்கங்க. உங்களுக்கு நியாயமா தேவையானதை கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்பண்ட் சார் செஞ்சு கொடுப்பாரு. ஆனா இதுக்கப்புறம் அவரை ஏமாத்தணும் நினைச்சீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அடேங்க அப்பா, என்ன இந்த போடு போட்டு போறா? சிஸ்டர், இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. துணி மூட்டையோட என் முன்னாடி அழுதுகிட்டு நின்ன அந்த பட்டிக்காடு இன்னைக்கு என்கிட்டயே சவால் விட்டு பேசிட்டு போறா. என்ன பண்றது? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே நான் திருப்பி அடிக்கிற அடியில அவ எந்திரிக்கவே மாட்டா. நீ இங்க வந்து தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த டம்மி மாப்பிள்ள முருகனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் டீப்பா உன்னை லவ் பண்றத பார்த்து உன் மனசுல அவன் மேல லவ் வந்துருச்சா? அப்படிலாம் நான் மனசு மாற மாட்டேன். சூர்யா கையால தாலியை கட்டிக்கணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். சரி, ஓகே. அப்ப டம்மி மாப்பிளைய பத்தி தனியா வந்தா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த டம்மி மாப்பிள்ள மேல எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட்டா? என்ன டவுட்? அவன் நடந்துக்கிறது எல்லாமே பாக்கும்போது எனக்கு என்னமோ அவன் நடிக்க வந்தவன் மாதிரி தெரியல ஸ்ரீஜா. உனக்கு எதனால முருகன் மேல சந்தேகம் வந்துச்சு? முருகன் வந்ததுல இருந்து மாறி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கா, அத நீ கவனிச்சியா? ஹாசினியும் மாரியும் முருகன் கிட்ட நடந்துக்கிற விதமும் முருகன் அவங்க கிட்ட நடந்துக்கிற விதமும் நீ கவனிச்சிருக்கியா? எனக்கு என்னமோ முருகன் மாரியோட ஆளா இருக்குமோன்னு தோணுது.
ஜாஸ்மின், நீ சொன்னதெல்லாம் நானும் யோசிச்சு பாக்குறேன். எனக்கும் லேசா டவுட் வருது. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஜாஸ்மின். தரகர் சண்முகத்துக்கு நீ கால் பண்ணு. அவர்கிட்டயே இதை நீ கேட்டுரு. கரெக்ட். இரு, கால் பண்றேன். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தான் மேடம் இருக்கேன். நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவோம் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. நீங்க அனுப்பி வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட போட்டோவை என்னோட போன் நம்பருக்கு அனுப்புறீங்களா? என்ன மேடம், மாப்பிள்ளை தான் உங்க வீட்லயே இருக்காரு, அப்புறம் எதுக்கு போட்டோ வேற கேக்குறீங்க? மாப்பிள்ளைக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால தான் உங்ககிட்ட அவரோட போட்டோவை கேக்குறேன். அனுப்பி வைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், அவரோட போட்டோ இப்ப என்கிட்ட இல்ல. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வாங்கி அனுப்பட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம். நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? மேடம், இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வரட்டுமா? ஓகே, நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. உங்ககிட்ட மாப்பிள்ளை பத்தி கொஞ்சம் பேசணும். சரிங்க மேடம், அதனால என்ன, கண்டிப்பா வரேன். ஓகே. தரகர் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நாளைக்கு அவர் வந்தாதான் டம்மி மாப்பிள்ளை யாரு என்னன்னு நமக்கு தெரிய வரும். நீ கவலைப்படாத ஜாஸ்மின். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அழகு தேவதை என்ன அடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி அணைக்க போறா. இப்ப பாரு, என்னடா இது, மாட வரைஞ்சு வச்சிருக்க? மாடா? தடிச்சுங்க. ஐயோ, 2 பேரும் கை நீட்டுங்க. காட்டுமா? சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? மாரி மேடம், உங்க கையை காட்டுங்க. பெரியமா, 2 பேர் கையும் ரொம்ப ஈவனா சிவந்திருக்கு. சூர்யா சார், உங்க டார்லிங் மேல நீங்க வச்சிருக்க அன்பும் பெஸ்டா தான் இருக்கு. ஏன் அழகு தேவதை மேல நான் வச்சிருக்க அன்பும் பெஸ்டா தான் இருக்கு. 2மே ஒரே மாதிரி சிவந்திருக்கு சார்.
சூப்பர் முருகன். மாப்பிள்ள மாறி மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கானா? இந்த சந்தோஷத்தை உடனே கொண்டாடணும். அதுவும் இல்லாம எனக்கு கல்யாண வேலை கொஞ்சம் இருக்கு. நீங்க பாருங்க, நான் வரேன். அழகு தேவதை வரட்டுமா? செல்லத்தை பத்திரமா பாத்துங்க. வரேன் ஆண்டி. அப்பாடா, இன்னைக்கு சம்பவம் சிறப்பா இருந்தது. ஐயோ என்னென்னமோ நடக்குது. ஏ கருப்பு கண்ணாடி, தண்ணியா குடிக்கிற? இரு, உனக்கு நான் தண்ணி காட்டுறேன். இதோ வர 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 வர. சங்கர பாண்டி எதுக்கு ரூமுக்குள்ள வர? ஐயா, யாரு? நான் தான் ஐயா சங்கர பாண்டி. ஓ, நீயா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, நம்ம மாறி இருக்குல்ல, அது உங்களை கூட்டு வர சொல்லிச்சியா, அதுக்கு தான் வந்தேன். வரீங்களா ஐயா? மாறி என்ன கூட்டி வர சொல்லிச்சா? எதுக்கு? இதத்தான் மாறிக்கிட்ட கேட்டேன் ஐயா. அதுக்கு மாறி உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? நீங்க போய் நான் சொன்னதா சொல்லி ஐயாவை கூட்டு வாங்கன்னு சொல்லிச்சு, அதான் வந்திருக்கிறேங்க ஐயா. மாறி காரணம் இல்லாம என்ன கூப்பிட மாட்டாளே. என்ன யோசிக்கிறான்? நிஜமாவே மாறி கூட்டிட்டு வர சொன்னாளா, இல்ல இவன் மாறி பேர் சொல்லி நம்மள கூப்பிடுறானா? என்னன்னு தான் போய் பாத்துருவோம். என்னையா யோசிக்கிறீங்க? மாறி காரணம் இல்லாம என்ன கூப்பிடாது. வாங்க போலாம். வாடி, உனக்கு கண்ணு நிஜமா தெரியுமா தெரியாதான்னு இப்ப தெரிஞ்சிடும். கீழே இருக்குடி உனக்கு அக்னி பரீட்சை, கண்ணாடி தூள் பரீட்சை. வாடி வா, நிஜமாவே உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு இப்ப தெரிஞ்சிடும். பாத்து வாங்க ஐயா. உட்காருங்க. ஓகே மேடம். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாம். சூரிய மாமா, ஹாஸ்னி சொல்லு. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வரேன். பெரியமா இருங்க, வரேன். வணக்கம் சார். வணக்கம். யார் இந்த பயலுவோ? ஏ ஹாசினி, யார் இவங்கெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சூரிய மாமாவும் பார்க்க வந்திருக்காங்க போல. எங்க இருந்து வரீங்க? என்ன விஷயமா சூர்யாவை பார்க்கணும்? டிராவல் ஏஜென்சில இருந்து வந்திருக்கோம் மேடம். என்னது, டிராவல் ஏஜென்சில இருந்து வரீங்களா? சிஸ்டர், சூர்யா மாப்பிள்ள வெளியூர் ஏதாவது போறானா, இல்ல யுஎஸ்க்கு மொத்தமா போறானா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா சிஸ்டர்? இல்லையே, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சொல்லலையா? சூரிய மாமாவும் மாறிய வராங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சூர்யா, எதுக்காகப்பா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க? ஒண்ணு இல்லம்மா, மாரிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்றேன். அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். வெக்கேஷன் போல. என்னது, மாரிக்கு பாஸ்போர்ட்டா? சூப்பர் சூரிய மாமா, மாரிக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கல்ல, அப்போ மாரியை நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? யூ ஆர் கரெக்ட் ஹாஸ்னி. மாரி, நீ ஃளைட்ல பறக்க போற. ஜாலியா இருக்கும். தூள் கிளப்பிடு. ஆமா மாமா, எந்த கண்ட்ரிக்கு நீங்க போறீங்க? யுஎஸ்ல ஒரு 4 days பிளான் பண்ணிருக்கேன். அங்கிருந்து அப்படியே ஜெர்மன், இத்தாலி. ஜாஸ்மின் முருகன் கல்யாணம் முடிஞ்சதும் நான் மாரியை கூட்டிக்கிட்டு ஒரு 10 days வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன்.